ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 13 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இங்க விஜயோட வீட்டுல வந்து வெண்ணிலாவோட மாமா வந்து விஜய் கிட்ட வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் அப்படின்னு சொன்னோடனே விஜய் பயங்கரமா கோவப்பட்டு அடிக்க போறாரு. அப்புறமா தாத்தா பாட்டி 2 பேருமா தடுத்து நிறுத்தி, எங்க அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிச்சுல, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, அதுதான் அந்த கல்யாணம் எப்படின்னு எங்களுக்கும் தெரியும்ல, நாளைக்கு அவர் கண்டிப்பா வந்தே ஆகணும், இல்லாட்டி நாங்க வந்து இந்த மாதிரி குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம், வீடியோ எடுத்து சிஎம் வரைக்கும் அனுப்பணும். இப்ப விஜய் வந்து சாவுயா சாவு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அப்புறமா தாத்தாவும் பாட்டி அப்படின்னா பேசக்கூடாது, விஜய் சும்மா இருன்னு சொல்லிட்டு விஜய் இதை சத்தம் போடுறாங்க. அப்புறமா அவர்கிட்ட, நீங்க என்னங்க ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவனை போய் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, நீங்களும் இந்த மாதிரி தேவையில்லாம எங்களை வந்து மிரட்டுறீங்க, நாங்களும் போலீஸ்க்கு போகணும்னே. இப்ப வெண்ணிலாவோட மாமா என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கும் தெரியும், நாங்க வந்து கையில எதுவும் வைக்காம பேசிக்கல, நீங்க போலீஸ்க்கு போங்க, அதுக்குதான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கு நீங்க வராட்டி நாங்க செத்து போயிருவோம் அப்படின்னோடனே விஜய் உள்ள போய் ஒரு பெரிய கம்பு எடுத்துட்டு வந்து அடிக்க வர்றாரு. அதுக்குள்ள அவங்க மாமா அங்க இருந்து ஓடிடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க காவேரியோட வீட்டுல எல்லாருமா உட்காந்து சும்மா பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து வெண்ணிலா அங்க வராங்க. இது காவேரியோட வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து, நீங்க எல்லாரும் என்ன பாக்குறத பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன்னொடனே, எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்கன்னு எல்லாரும் ஒழுங்காதான் பேசுறாங்க. இப்ப வெண்ணிலா வந்து இந்த மாதிரி நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம், அங்க வந்து காவேரி வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே, இப்ப கங்கா வந்து இங்க பாரு, நீ வந்து என்னமோ பண்ணிட்டு போ, உனக்கும் விஜய்க்கும் பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா உங்க 2 பேருக்கு நடுவுல என் தங்கச்சி வரமாட்டா அப்படின்னோடனே, காசுக்காக இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு கேவலமான குடும்பம் தானே நீங்க அப்படின்னோடனே, இப்போ வந்து கங்கா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அதுவும் இல்லாம வெண்ணிலா அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. இந்த மாதிரி எனக்கும் பாட்டி வேற திட்டுறாங்க. அப்போனே காவேரிக்கும் அவனுக்கும் தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாட்டி சொன்னோடனே, ஏன் எனக்கும் விஜய்க்கும் தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இருந்தா அவர் போட்ட மோதிரம் என் கையில இருக்குல்ல அப்படின்னோடனே, இப்ப சாந்தி சத்தம் போடுறாங்க. ஆனா வெண்ணிலா அவங்க பாடு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. நாளைக்கு எங்க 2 பேருக்கு கல்யாணம், காவேரியால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஏன் அவன் இன்னும் அந்த தாலியை போட்டுட்டு இருக்கிறா, அவங்க 2 பேருக்கும் சீக்கிரமா டைவர்ஸ் பண்ண வேண்டியதானே, உன் காசுக்காக பண்ணாம இருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அதை கேட்டு கீழே இருந்து மாமி பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க. இப்ப கங்கா நேரா வெளியில போய், இங்க பாரு, நீ பாட்டுக்கு தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, எங்களை அசிங்கப்படுத்தணும் தானே இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க, போ அப்படின்னோடனே, ஓ இதுவே அசிங்கங்கிறீங்களா, நாளைக்கு மட்டும் அந்த மாதிரி விஜய் என்கிட்ட இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்து எதனாச்சும் பிரச்சனை பண்ணா அப்புறம் இருக்குது அப்படின்னோடனே, இப்ப குமரன் போய் அடிக்க போறாரு. அதுக்கப்புறமா வெண்ணிலா போனோடனே அவங்க இவங்கள போய் இங்க குடி வச்ச மாதிரி சொல்லிட்டு அவங்க ஹவுஸ் ஓனர் வேற திட்டிட்டு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து அங்க ஸ்டால் போயிட்டாங்க. அங்க போனோடனே அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து விஜயோட ஆபீஸ்ல இருந்து 2 பேரை வந்து விஜய் விட்டுருக்கிறாரு. அப்ப அங்க ஒரு கேட்டரிங் வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு, காவேரி வந்து எங்களோட அப்பளத்தை வந்து நீங்க வாங்கிக்கிறீங்களா, நீங்க சும்மா மார்க்கெட்டிங்காக தான், உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுக்குறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய்க்கு வந்து சாரதா கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி விவகாரத்து கொடுத்துருங்க தம்பி, உங்களால எங்களுக்கு அசிங்கப்பட முடியல, இந்த மாதிரி வெண்ணிலா வர எங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு போறோம் அப்படின்னா, வெண்ணிலா அங்க வந்தாலாம், இனிமே வெண்ணிலாவால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், இங்க பாருங்க தம்பி, அதெல்லாம் எங்களுக்கு இப்ப தேவையில்லை, என் பொண்ணுக்கு விவாகரத்து கொடுத்துருங்க, அவ பாட்டுக்கு ஒதுங்கி போயிரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து விஜய் கிட்ட பேசுறாங்க. இது ராகினி அங்க நின்று ஒட்டு கேட்கறாங்க. அந்த ராகினியை வந்து விஜய் பார்த்துட்டு, ராகினியை கூப்பிட்டு, இதென்ன நீயும் உங்க அப்பாவும் தானே பின்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அஜய் வர சொல்லு, நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. எதுக்கு வர சொல்வாரா இருக்கும், உன் பொண்டாட்டியை கண்டிச்சுவேன்னு சொல்வாரோ, அவன் என்ன கண்டிச்சிருவானா என்ன அப்படிங்கிற மாதிரி ராகினி நினைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜய் வந்து சாரதாவை பாக்குறதுக்காக இங்க காவேரி வீட்டுக்கு வரும்போது சாரதா வந்து, இங்க பாருங்க தம்பி, தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு விவாகரத்து கொடுத்துருங்க மாதிரியே சொல்றாங்க. இப்ப விஜய் போய் காவேரி கிட்ட போய் கேக்குறாரு, நானா உங்க அம்மாவா வந்தா நீயே எனக்கு விவாகரத்து கொடுத்துருவல்ல, உங்க அம்மா பக்கம் தானே நீ நிப்பனோட. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்காக எத்தனை வருஷம்னாலும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.